நான் பார்க்குற ஒரு முக்கியமான டாபிக் வந்து என்ன எப்படின்னா, இப்போ நிறைய இடத்துல நம்ம போயிட்டு இருக்கும்போது கூட நம்மளோட ஒரு இன்ஸ்டியூட் ஆகட்டும், இல்லை வேற ஒரு சோஷியல் ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எங்கே போயிருந்தாலும் கேட்குற ஒரே பேரண்ட்ஸ் வந்து கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, சார் வந்து பசங்க என்ன சொல்ல கேட்கறது இல்லை, தேர் நாட் லிசனிங் அட் ஆல். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேரண்ட்ஸ் கூட நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து ஏன் இப்படி நடக்குது, இது எங்கே, அதாவது வேர் இஸ் த ஷூ பிஞ்சஸ் சொல்லுவாங்க இல்லையா, எங்கே இது இந்த தவறுகள் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணும்போது இன்றைக்கி அதான் டாபிக் நம்ம பேச போகிறோம். இது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாகவே அதாவது ஏஸ் எ பேரண்ட்டாக நம்ம எவ்வளோதான் பெர்ஃபெக்ஷன் இருக்குது நம்ம முயற்சி பண்ணிகிட்ருப்போம். இருந்தாலும் சில்ட்ரன்ஸோட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னென்ன மாதிரி தவறுகள் செய்கிறோங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு வந்து வி ஆர் திங்கிங் தட் வி ஆர் பெர்ஃபெக்ட் பேரண்ட், பட் அதர்ஸ் வியூவில், அதாவது எஸ்பெஷலி நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் வியூவில் நாம் என்னென்ன தவறுகள் வந்து நாம் செஞ்சிட்ருக்காங்கிறத நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க லேர்ன் பண்ணுவாங்க, அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஏஸ்பெக்டில் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போது இப்படி பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 7 மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளால் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. அந்த 7 மிஸ்டேக்ஸ் நம்ம இங்கே ஒன் பை ஒன்னாக நம்ம இங்கே ஒரு அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு வேண்டி நம்ம சொல்யூஷனை பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே கைண்ட்லி டு சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வித் யுவர். பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், நமக்கு தெரியாமலேயே ஏதோ ஒரு எமோஷன்லையோ இல்லை ஏதோ ஒரு நம்ம ஒரு மூட் ஸ்விங், ஒரு அவுட் ஆஃப் மூட் கண்ட்ரோல் இருக்கும்போது இம்மீடியட் என்ன பண்ண நம்மளுடைய அந்த குழந்தைகளை வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணிடுறோம். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னு சொல்லணும். ஏன்னா எப்போவுமே நம்ம பண்ண மாட்டோம். ஏதாவது நமக்கு ஒரு 11th ஹவரில் ஏதோ நம்ம ஒரு கிரிட்டிக்கல் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம வாய் என்ன பண்ணிடுது, கம்பேரிசனில் போயிடுது. ஸோ இது கம்பேரிசன் வந்து ஃபஸ்ட்டு மிஸ்டேக்காக அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ் அவனுடைய சில்ட்ரன்ஸ்லாம் 2 அருமையான ஒரு பிளான்ட் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ரோஸ் எடுத்துக்கலாம், இன்னொன்று மேங்கோ எடுத்துக்கலாம். இப்போ ரோஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அவளோட அந்த பிளான்ட்டோட அந்த கேரக்டர்ஸுக்கும் மேங்கோவோட பார்க்குறதுக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு நேரத்தில் என்ன பண்ணிடுறோன்னா, ரொம்ப அழகாக அவங்ககிட்ட வந்து நம்ம கைட் பண்ணிட்டு வரோம். திடீர்னு எப்பாச்சும் இருக்கும்போது நம்மளுடைய ரிலேஷன்ஸ்குள்ளேயோ இல்லை வெளியில் இருந்து அந்த நெய்பர்ஸ்குள்ளேயோ இல்லை நம்ம ஒரு சொசைட்டி ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம வேறு யாராவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதுல வேறு சர்க்கிள் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, அவங்க ஏஜ் குரூப்பில் வேறு ஒரு பொண்ணையோ பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க அந்த பேரண்ட்ஸ் சொல்லும்போது நம்ம அறியாமலே என்ன ஆயிரும்னா, அவங்களுடைய அவங்க மனசில் வந்து அந்த எஸ்பெஷலி நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் மனசில் வந்து ஒரு கம்பேரிசன் மூலமாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து நமக்கு பிரேக் பண்ணிடும். ஸோ இது வந்து பிளண்டர் மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2 பசங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து எல்லாமே 2மே +2 பாஸ் அவுட் வெளியே வர்றாங்க. அடுத்து ஒருத்தர் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, சரி அவன் இன்ஜினியரிங்கில் போகிறாரு. இப்போ இன்னொருத்தர் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனரிலோ இல்லை ஹார்ட்லேயோ டிராயிங்கில் போகணும்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம கம்பேர் பண்ணுறது, இப்போ அவன் பண்ணல படித்து நல்லா இன்ஜினியர் ஆக போகிறான், நீ இன்னும் படம் வரைஞ்சிட்டு நீ வீட்டில் உட்காந்துருக்குற, கம்ப்யூட்டரை பார்த்து உட்காந்துருக்குற. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த கிராஃபிக் டிசைனர் பண்ணுறாங்க, அவன் அவனோட பேஷனில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகி அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவன் ஏர்ன் பண்ணுறதை விட இவன் வந்து டபுள் மடங்கு ஏர்ன் பண்ணுறான். அது அப்போ தெரியல. அப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்க கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் ஆஃப்டர் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பார்க்கும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்து டோட்டலாக மாறி இருக்கும். ஸோ அங்கே கம்பேரிசன் வந்து நமக்கு தேவையில்லாத வேலை அங்கே நமக்கு எப்போ தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் மிஸ்டேக் வந்து ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் யுவர் சைல்ட் வித் அதர்ஸ். செகண்ட் பார்க்கும்போது நம்ம எல்லாமே நம்ம பார்க்குறோன்னா மார்க்ஸ் வந்து வி ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ட். அவங்க எந்த ஒரு சில்ட்ரனாக இருக்கும் இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் என்ன ஆனாலும் மார்க்குக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஆனால் மார்க்கை விட அவங்களோட டிசிப்ளின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு தெரியும், நிறைய நேரத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஒரு கேரக்டர்ஸ் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. ஸோ வி ஆர் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்ஸ். ஸோ அந்த மார்க்கை வந்து அந்த அந்த வேர்ல்ட்லேருந்து வெளியில் வந்துட்டு அவங்ககிட்ட என்ன ஒரு பேஷன் இருக்குது அதை நம்ம ப்ரைஸ் பண்ணணும். என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து அவனால் இருக்குது அதை வந்து நம்ம வந்து ஒரு டெவலப் பண்ணணும். அவனோட எஃபர்ட் எப்படி இருக்குது அதை வந்து நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அவனோட டிசிப்ளினுக்கும் கேரக்டருக்கும் அவங்க ஸ்கில்ஸுக்கும் அப்புறமேலே எப்போவும் வந்து அவனோட மென்டல் ஹெல்த்துக்கு நான் பார்க்குறோம். அவன் சக்ஸஸ் ஜேர்னியில் வந்து எந்த அளவு வந்து அவன் எஃபர்ட் பண்ணுறான், இது எல்லாம் வந்து நாம்
இதை இதெல்லாம் வந்து அவன் மேலே இருக்கிறத நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக செகண்ட் ஸ்டெப்லேயே அவன் வந்து மேலே வந்துடுறான். இதுவும் நம்ம நிறைய டைம் வந்து நம்ம செய்கிற ஒரு மிஸ்டேக்கை தெரிகிற மார்க்ஸை மட்டும் நாம் அக்கௌண்டபிள் எடுக்கிறோம். மற்ற அதர்ஸ் அந்த ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, அவனோட பேஷண்ட் இருந்தாலும் சரி, அவனுடைய எஃபர்ட் என்ன போடுறான், அவனோட மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு வந்து அவன் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லையும் ஸ்டடி லைஃப் பேலன்ஸ்லையும் எப்படி அவன் பண்ணுறான், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அவனை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிச்சயமாக அவன் மார்க் எடுக்கிற அந்த இது விட அந்த ஒரு மென்டல் ட்ராப் விட வந்து என்ன பண்ணிடுறான், வெளியில் வந்துடுறான் இல்லையா. ஓகே, now let us go for switch on to the third one. தேர்ட் பாயிண்ட் பார்க்கும்போது நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து என்ன நம்ம ஒரு பிளேம் பண்ணுறாங்கன்னா, முன்னெல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து நல்லா நான் சொன்ன கேட்டிருந்தாங்க, ஆனால் இப்போல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை, அவர் தான் எதாவது எல்லாமே பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன ஈஸியாக என்ன சொல்கிறாங்கன்னா நாட் லிசனிங். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நாட் லிசனிங் டு அவர் சைல்டு. என்ன சொல்கிறோம் கேட்குறோம், பட் வி ஆர் நாட் லிசனிங். அது நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா. இப்போ மெனி பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறோன்னா அவங்க சொல்கிறத கேட்குறோம், ஆனால் வெரி ஃபியூ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறத லிசன் பண்ணுறாங்க. பிகாஸ் த சில்ட்ரன்ஸ் வந்து தே டோன்ட் நீட் அட்வைஸ். இப்போ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, ஒரு பேரண்ட்ஸ் விட ஒரு டீச்சர்ஸ் விட அவங்களுக்கு என்னென்ன நம்மக்கிட்ட வந்து ஒரு நாலேஜ் இருக்குதோ அதை விட வந்து தே கேன் அக்குமுலேட், தே கேன் கேதர், தே கேன் கலெக்ட், தே கேன் கெட் ஆல்ரெடி. சில்ட்ரன்ஸ் வந்து இப்போ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அதாவது வித்தவுட் இன்டரப்டிங், அவங்க ஒரு பேசும்போது அவங்களோட ஐடியாஸ் ஒரு சஜஷன் சொல்லும் போதோ இல்லை அவங்களோட ஒரு சஃபரிங் சொல்லும் போதோ வித்தவுட் இன்டரப்ஷனாக நம்ம வந்து அவங்கள வந்து காது கொடுத்து அவங்க லிசன் பண்ணணும். அட்லீஸ்ட் வி கேன் ஸ்பெண்ட் 10 minutes ஒவ்வொரு நாளுமே வந்த உடனே இன்னைக்கு இப்படி நாள் போச்சு, என்னென்ன விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்தால், எதில் வந்து ஏதாவது நீ ஒரு சில வந்து ஹெல்ப் பண்ணியா, எதாவது ஹெல்ப் பண்ண முடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிரியேட் ஆச்சு, இல்லை நீ வந்து ஒரு ஹெல்ப் வந்து ரிசீவ் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சு, உன்னோட ஸ்டடீஸ் எப்படி போச்சு, காலேஜில் எந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து இன்றைக்கி சுச்சுவேஷன் இருந்துச்சு, வீட்டில் என்னென்ன மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் இருந்துச்சு, என்னென்ன வந்து உங்களுக்கு தேவையை நீடு என்னவா இருந்துச்சு, அது எப்படி நீ வந்து மீட் பண்ண. ஸோ இந்த மாதிரி வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் இல்லையா, அவுட் ஆஃப் த ஸ்டடீஸ் வந்து அவனை வந்து நம்ம ஒரு மென்டல் ஹெல்த்தையும் அவனோட வந்து ஒரு கான்ஃபிடென்ஸையும் ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி எவ்ரி டே வந்து 10 minutes நம்ம பசங்க கூட வந்து என்ன பண்ணால் நம்ம வந்து பேசணும். அவங்க பேசுகிறத நம்ம என்ன பண்ணால் ஹியர் கேட்கக்கூடாது, லிசன் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து 3வது மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்போது 4th மிஸ்டேக் பார்க்கும்போது அப்புறம் ஏஸ் அ பேரண்ட்டை வந்து அவனுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்காமலே நம்ம என்ன பண்ணிடுறோம், சால்வ் பண்ணிடுறோம் இல்லையா. வி ஆர் சால்விங் எவ்ரி ப்ராப்ளம் ஃபார் த சைல்ட். அவனுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடாது சரியா. அவன் வந்து இன்னும் சின்ன பையன், இன்னைக்கு வந்து அந்த ஒரு அவனுக்கு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வைக்கிறதுக்கு நாம் ட்ரை பண்ணுறோம். ஸோ வென் யூ ஆர் இன் கம்ஃபர்ட் ஜோன் தெர் இஸ் நோ க்ரோத். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அது வந்து யாருக்காலும் சரி. ஸோ வென் யூ கம் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் வரும்போது தான் தெர் வில் பி சேலஞ்ச். ஸோ அந்த சேலஞ்சை வந்து நாம் மீட் பண்ணும்போது ஃபோர்ஸ் பண்ணும்போது தென் வி கேன் கெட் த க்ரோத் இல்லையா. ஸோ அப்போது நம்ம ஏன் பண்ணுறோன்னா அவனுடைய ப்ராப்ளம் நம்ம ஏன் நம்ம வந்து முந்தி எடுத்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் லவ். தெரியும் இல்லையா, நம்ம பையன் வந்து இதில் கஷ்டப்படக்கூடாது, இந்த விஷயத்தை நான் போகக்கூடாது சொல்லி பண்ணுறோம். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு சினிமாவுக்கு நிறைய ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஜெயம் ரவி நடிச்சிருப்பாங்க. ஈவன் அவங்க கேரம் விளையாடும்போது கூட அவங்க அப்பா என்ன பண்ணுறான், அவங்க கையை பிடிச்சிட்டு தான் அந்த ஸ்ட்ரைக்கரை வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள் நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சேலஞ்சாக அவங்க வந்து மீட் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா அவனோட இடத்துல வந்து நம்ம சால்வ் பண்ணாமல் அவனையே ஒரு திங்க் பண்ணி அவனே ஒரு சேலஞ்ச் கொடுத்து நம்ம சால்வ் பண்ண வைக்கணும். பிகாஸ் ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறேன், நம்ம வந்து பெர்ஃபெக்ட் பேரண்ட்ஸாக அவங்க வந்து விரும்புறதில்லை. நம்ம வந்து பெர்ஃபெக்ட் இருக்கலாம், பட் தே லைக் அது அவரோட டிஃபிகல்ட்டி டைமில் ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர்ஸோட அவங்க சில்ட்ரன்ஸோட டிஃபிகல்ட்டி டைம்ஸில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லவங்களா, அதே நேரத்தில் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குறவங்களா இருக்கிறத விரும்புகிறாங்க இல்லையா. நம்ம வந்து பெர்ஃபெக்ட் பேரண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லி எப்போவுமே நம்மளுடைய அந்த குழந்தைகளை வந்து விரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஸ்கூல்லேயே நம்ம அவரோட ஹிஸ்ட்ரி தெரியும். ஸ்கூல்லேயே வந்து அவர் வந்து அந்த டிஸ்லெக்ஸி அவர்லேருந்து டிஸ்கிராஃபிலேருந்து எல்லாமே ஒரு டிசேபிள் கண்டிஷன்ஸ் இருக்கிறாரு. அங்கேருந்து அவர் வெளியே அவங்க பிரின்ஸிபால் வந்து இங்கே எச்எம் வந்து என்ன பண்ணிடுறாரு, உன்னை வந்து இங்கே இந்த ஸ்கூல்லையே அப்போ ஒன்று சேர்த்துறதுக்கு உனக்கு இந்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு வேண்டிய எந்த விதமான இல்லைப்பா, நீ வந்து இதுக்கே நாய்க்கு சொல்லி வெளியில் ஒரு அன்ஃபிட்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாரு. அந்த லெட்டரை வந்து ஒன்ஸ் ஹெச்எம் கொடுக்கறது கூட ரிசீவ் பண்ணி எங்கள் அம்மா யாருக்கு தெரிய வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்லி நம்ம ட்ரீட் பண்ணுறாங்க, டே பார் எடிசன், நீ வந்து நல்ல ஏகப்பட்ட பிரில்லியன்ட், யூஆர் ஸோ பிரில்லியன்ட், உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு
ஸ்கூலில் வந்து அந்த அளவுக்கு வாத்தியார் யாருமே இன்னும் வரலையாமா. ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து ஒன்ஸ் கிடைச்சவொடனே நான் உனக்கு ஸ்கூலில் போய் சேர்த்த போகிறேன், அது வரைக்கும் உனக்கு நான் தான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அவனோட கேரக்டர் வைக்கிறாங்க. இல்லை இது எப்போ தெரியுதுன்னா, ஒன்ஸ் உங்கள் அம்மா இறந்த அப்புறம் அவரோட அந்த பிலாங்கிங்ஸ் பார்க்கும்போது ஸ்கூல்லேருந்து வந்து வந்த லெட்டரில் வந்து அவங்க எடிசன் வந்து பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் ஃபீல் பண்ணுவார், இந்த அளவுக்கு நான் ஒரு இதுவாக இருந்திருக்கிறேன், எங்கள் அம்மாவோட அந்த ப்ராடக்ட் வந்து அப்போ தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த எடிசன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய டைம் ஃபெயிலியர் ஆனாலும் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவனே பிலீவ் பண்ணுறாங்க. எடிசன் சொல்கிறாங்க, ஐ பிலீவ் யூ எடிசன், யூ கேரி ஆன். எத்தனை தடவை வந்து பல்பு கண்டுபிடிக்கிற மெட்டல்ஸையும் போடுறாரு, ஃபிலமெண்ட்டில் போடுறாரு, ஒன்றுமே இல்லை. கடைசியில் டங்ஸ்டன் வரும்போது தான் அவரால் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது வரைக்கும் அத்தனை மெட்டல்ஸ் வரும்போது கூட சொல்கிறார் அவர், இல்லை எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து தாண்டி வந்து நான் வந்திருக்கிறேங்கிறார். ஸோ அப்போது அந்த அளவு வந்து ஃபெயிலியர் வந்து யார் வந்து அவனுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க, நான் அவங்க அம்மா தான் என்ன பண்ணாங்க. ஒவ்வொரு முறையும் எடிசன் ஐ பிலீவ் யூ, யூ கேன் ப்ரொசீட், ஒரு வார்த்தை தான் அவனுக்கு என்ன பண்ணிட்டேன்னா ரொம்ப கண்டினியூஸாக அவனுக்கு வந்து ஒரு 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 ஏகப்பட்ட ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் இருந்து அவன் கொண்டு வந்தது. இப்போ அடுத்தது பார்க்கும்போது நம்ம செய்கிற மெயின் ஒரு காமன் மிஸ்டேக், இப்போ இருக்கிற காமன் மிஸ்டேக் வந்து வி ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் இன் த கெட்ஜெட்ஸ் தேன் வித் த சில்ட்ரன். இது வந்து நிறைய நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் இல்லையோ, இது வந்து ஒரு பிட்டர் ட்ரூத்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய டைம் வந்து நம்ம ஏன்னா அந்த குழந்தைய வந்து நம்மளை அப்சர்வ் பண்ணும்போது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம அவங்க குழந்தை நினைக்கிறோம், என்னை விட அப்பாவுக்கு அவரோட ஆக்டிவிட்டீஸ்லையோ இல்லை அவரோட அந்த கெட்ஜெட்ஸில் வர்ற அந்த அதர் ஈவெண்ட்லையோ இதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தெரியுது. என்ன வந்து இவங்க பேரண்ட்ஸ் வந்து அம்மாவிட்ட அப்பாவிட்ட யாருமே கவனிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து அந்த குழந்தைகளோட மனசில் வந்து நம்ம உருவாக்கிடுறோம். அதனால ஸோ வி ஹேவ் டு கீப் அவே, முடிஞ்ச அளவுக்கு எப்பப்போ டைம் இருக்கும் கீப் அவே த கெட்ஜெட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் த மீல்ஸோ இல்லை மீல்ஸ் சாப்பிடும்போது இல்லை வேறு எங்கேயும் வெளியில் அவுட்டிங்கில் போகும்போதோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த கெட்ஜெட்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்து குழந்தை கூட நல்லா உட்காந்து அருமையாக பேசும்போது நிச்சயமாக அந்த குழந்தையோட அந்த நேரத்தோட இந்த சால்வேஷன் வந்து அங்கே நம்ம பார்க்கலாம். ஏன்னா எக்ஸ்பெக்டிங் எவ்ரி சைல்டு டு ஃபாலோ ஒன் ட்ரீம், இதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், இது ஒரு சப்ஜெக்ட் ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்ட்ரீம் ஆகட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், அகாடமி ஆகட்டும், என்ன ஆனாலும் இது வந்து ஃபியூச்சரில் ஏகப்பட்ட ஸ்கோப், ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி ஒரு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு குழந்தைகளுக்கும் ஒரு பேஷனட் இல்லாத குழந்தைகளுக்கு நம்ம அந்த ட்ரீமை நோக்கி தான் நம்ம போகணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாமல் ஒரு எதிர்பார்க்கிறோம் இல்லையா. இந்த எதிர்பார்ப்பே வந்து ஆரம்பத்தில் பார்க்கும் முதல் தவறு. இப்போது ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த மானிட்டரிங் பண்ணது ஒரு லீடர்ஷிப்பில் இருக்குது, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, மியூசிக்கில் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன ஒரு என்டர்பிரினர்ஷிப்பில் வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணி இக்னோர் பண்ணிடுறோம். என்ன மாதிரி இக்னோர் பண்ணுறோம், இதெல்லாம் படித்தோன்னா ஃபியூச்சர் வந்து ஃபோக்கஸ் இருக்காதுரா, ஃபியூச்சரில் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏர்னிங் இருக்காது, ஃபியூச்சரில் வந்து நல்லா ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஈஸியாக அவங்களுடைய கனவை வந்து நாம் தடுத்துடுறாங்க. ஃபியூச்சரில் என்ன இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு நம்ம நாலேஜுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம எதிர்பார்க்குறோம். அது என்ன ஆகுதுன்னா ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அங்கே போய் முடிஞ்சிடும். ஸோ இது எக்ஸாம் போகும்போது இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருந்தார். இப்போ சச்சின் ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து கிரிக்கெட்டில் வந்து ஆரம்பம் போகும்போது அன்றைக்கி அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன கிரிக்கெட்டெல்லாம் விளையாட்டு எந்த காலத்தில் என்ன ஆக போகிற ஒழுங்கு படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட்டில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாமல் அங்கே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா இப்போ நம்ம உள்ள லெவலில் வந்து இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேயர் வந்து நம்ம நாடு வந்து நம்ம கண்ட்ரி வந்து என்ன ஆகிடுது, கிடச்சிருக்க வாய்ப்பெல்லாம் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ட்ரீம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுபடி நம்ம போகிறது வந்து நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறோம். இது நமக்கு நிறைய மிஸ்டேக் இருக்குது. அதிலிருந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறது குழந்தைகளுக்கு நம்ம தெரியும். அவங்க ஸ்டாப் பண்ணுறதை விட சப்போர்ட் பண்ணுறது இங்கே ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணுது. இப்போ 7th and லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம், எல்லாமே நம்ம கொடுக்குறோம், எல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம், எல்லாமே ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் வி ஃபர்கெட் டு சே, ஃபர்கெட்டுங்கிறத விட வி ஃபெயில்டு டு சே, இந்த குழந்தைக்கூட வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வர மாதிரி என்ன சொல்கிறேன்னா, இது ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ, ஐ எம் லவ்விங் யூங்கிற இந்த 2 வார்த்தை வந்து ஒரு மேஜிக்கல் வேர்ட் எஸ் எ பேரண்ட்டாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்கிறது. இதை வந்து நம்ம நிறைய டைமில் வந்து இன்னும் கூட நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். எப்போ உங்கள் குழந்தைகள் பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, நல்லா ஒரு மார்க் நல்லா அவ்வளோ ஒரு எஃபர்ட்டோட ஒரு முயற்சியில் வந்திருப்பாங்க. அந்த நேரத்திற்கு கூட நம்ம வந்து காணாமல் தான் நினைச்சி இருக்கோம்.
ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் ஏதோ ஒரு 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 வெளியிலே ஒரு அவுட்டர் செஷன் இருப்பாங்க. நேரா அவங்கள பார்த்து ஒரு அன்பான ஒரு அரவணைப்பு செஞ்சு, இந்த மாதிரி விஷயத்தை இந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணியிருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி சொல்லி வந்து அந்த ஒரு பெஸ்ட்டு ஒரு அந்த மூமெண்ட் வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணிடுறோம். ஸோ ஆனால் அந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரு அந்த அன்பான அரவணைப்பு வந்து எதிர்பார்க்குது. அவருக்கு வந்து அந்த இன்னும் ஃபர்தராக ஒரு சாதிக்கணும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ரெகக்னேஷன் அவனுக்கு வந்து நம்ம நம்ம பண்ணணும் அதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம ஆஸ் எ பேரண்ட்டை வந்து நம்ம கொடுக்காம இருக்கும்போது அது குழந்தைங்களோட ஃபர்தர் க்ரோத்தில் வந்து அங்கே வந்து பெரிய ஒரு அப்ஸ்டக்கல் இருக்கிறோம். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணோம்னா எப்பப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குமோ எப்பப்பெல்லாம் நம்ம குழந்தைங்க சின்ன சின்ன விஷயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு அச்சீவ் பண்ணிட்டு வர்றாங்களோ இல்லை ஒரு ஃபெயிலியர் ஆகுறாங்களோ ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கூடவே இருந்து அவங்களை வந்து நல்ல ஒரு கைண்ட் ஒரு லவ்விங் ஒரு அந்த லவ்விங் ஒரு அன்பான ஒரு அரவணைப்பு நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த ஒரு 7 மிஸ்டேக்ஸையும் நம்ம நீத்தி சின்ன ஒரு இது பாருங்க ஸ்டோரி பாருங்க. ஒரு எல்டர்லி ஒரு கொஞ்சம் ஒரு வயசான ஃபாதர் வந்து உட்காந்துருப்பாரு, ஒரு அப்பா இருப்பார். அவங்க வந்து பையன் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து அவர் வந்து வீட்டுக்கு ரொம்ப நாளாக அந்த அப்ராடில் இருந்துட்டு வீட்டுக்கு வரும்போது வயதான அப்பா வந்து வாசலில் வந்து உட்காந்துருப்பாரு. உட்காந்து நேரம் வந்தவொடனே எல்லாம் பார்த்து எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் அவங்க அப்பா கேட்குறாரு, ஓகே டியர் சன் சொல்லிட்டு, அதாவது வென் யூ ஆர் 5 இயர்ஸ் ஓல்ட், சரியா, வென் யூ 5 இயர்ஸ் ஓல்ட் டு யூ நோ வாட் ஐ கேவ் யூ அப்படிங்கிறாரு. அதாவது நீ 5 வருஷம் இருக்கும்போது நான் என்ன உனக்கு கொடுத்தேன் தெரியுமா அப்படிங்கிறாரு. இவர் முடிக்கிறாரு அவன் பையன். என்னடா இப்படி கேட்டு எல்லாரும் கொடுத்துருக்காரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே அப்பா வந்து வேறு கிஃப்ட்டு கொடுத்தது அது கொடுத்து எல்லாமே அந்த பையன் வந்து திங்க் பண்ணுவார். கடைசியில் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு பாருங்க, வென் யூ ஆர் 5 இயர்ஸ் ஓல்ட் ஐ கேவ் யூ மை டைம் அப்படிங்கிறார். வென் யூ ஆர் 5 இயர்ஸ் ஐ கேவ் யூ மை டைம், என்னோட நேரத்தை வந்து நான் வந்து உனக்காக நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து எல்லா விஷயமும் பணமாகட்டும், கிஃப்ட் ஆகட்டும், பெரிய பெரிய டைமண்ட் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், என்னவா விஷயம் இருந்தாலும் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், மறுபடி வி கேன் ஹேட் எகெயின் அண்ட் எகெயின். ஆனால் அந்த நேரத்தை மட்டும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. அந்த சைல்டுஹுட் இருந்து நம்ம வந்து பேரண்ட்டை வந்து நம்ம குழந்தைகளுக்கு எந்தெந்த மாதிரி நேரத்தை வந்து நம்மளால் கொடுக்க முடியும், நிச்சயமாக நம்ம கொடுத்தேன்னா நிச்சயமாக அந்த குழந்தைகளும் பிற்காலத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. ஸோ டைம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் எனி அதர்ஸ். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி சேவ் யுவர் டைம் அண்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் யுவர் சில்ட்ரன்ஸ். அண்ட் ஆல்சோ இதில் மெயின் தான் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் subscribe பண்ணலான்னு you kindly do subscribe. Let us switch on to the next video by the next week. Thank you once again. Your Anand Kumar. Bye.